الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين آمنا بالله صدق الله مولانا الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا اقوالنا واقوالنا واعمالنا ويهدي جهدنا بالدار رب يسر ولا تؤثر وتمم بالخير ونسألك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وصاحب الأنبياء والطيبان المتقين الله يا غالي يا قائد الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைக்கின்ற உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தங்கு கடையின்றி கொடுத்து நம்மளை காத்து கொண்டிருக்கிற வல்ல இறைவனா அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரிக்கும். அவனது அன்பும் அவனது அளப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களான உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்று போல் என்றும் பணமுள்ள மழையை போல பொழிந்து கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ் கூட ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஒரு கடுகளவாகியும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூலி நன்மையோ தீமையோ அது இந்த உலகத்திலோ அல்லது ஆகிரத்திலோ கொடுத்தே தீருவால் அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்திலே நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகத்திலும் இன்புற்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் இருகணமேந்தி பிரார்த்தித்து எனது சலாத்தினை தங்களுக்கு முகமன் கூறி எனது ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம், எத்தனை நாள் வாழுவோம், இங்கே இருந்து எப்படி புறப்படுவோம் என்று யார் முடியும், யார் தீர்ப்பு சொல்ல முடியும் என்றால் அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். எத்தனை நாளைக்கு வாழுவோம் என்பதை அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். நாம் எப்படி வாழுவோம், எப்படி புறப்படுவோம் என்பதை அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அதே நேரத்திலே நாம் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை, எப்படி வாழ வேண்டும் என்பதை முயற்சி செய்வது யாருடைய கையிலே இருக்கிறது தெரியுமா? நம்மளுடைய கையிலே இருக்கிறது. நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நல்லவனாக கெட்டவனாக நல்லவனாகவா அல்லது கெட்டவனாக வாழ்வதா என்பதை முயற்சி செய்வது நம்முடைய கையிலே இருக்கிறது. நல்லவராக வாழ்ந்தால் நாம் எதுவரைக்கும்
வரைக்கும் உலகத்தில் வாழ நினைக்கிறோமோ அது வரைக்கும் உலகத்தில் வாழலாம். நாம் இந்த உலகம் வேணாம் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன வரும்? மௌத்து வரும். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே கெட்டவராக வாழலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா கெட்டதையே செய்து கொண்டிருந்தோமையானால் இந்த உலகத்தில் எத்தனை நாளைக்கு வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதற்கு முன்பதாக நாம் எதிரே பார்க்காத விதமாக என்ன செய்யும் தெரியுமா? நம்மளை மரணம் வந்து பீடிக்கும். அடுத்தபடியாக நல்ல மனிதனாக இருந்தாலும் கெட்ட மனிதனாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய நன்மையின் அதிகத்தை பொறுத்து உடல் என்பது என்ன செய்யும்? அன்பிற்குரியவர்களே, உடலும் உயிரும், உடலிலே உண்டான உறுப்புகளும் நமக்கு ஒத்துழைக்குங்க. நாம் செய்யக்கூடிய நன்மையை பொறுத்து உடலும் உயிரும், உடல் உறுப்புகளும் நமக்கு ஒத்துழைக்கும். அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடியது அதிகமாக தீமையாகவே இருக்குமையானால் உடலும் நமக்கு ஒத்துழைக்காது, உயிரும் நமக்கு ஒத்துழைக்காது, உடலிலே உண்டான உறுப்புகளும் நமக்கு ஒத்துழைக்காது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நலவாகவே இருக்குமையானால் நம்மளுடைய உடல் என்ன செய்யும்? நாம் சொல்வதையெல்லாம் கேட்கும். உடலிலே உண்டான உறுப்புகள் நாம் சொல்வதையெல்லாம் கேட்கும். உடலும் உறுப்பும் நம் சொன்னபடி கேட்குமையானால் உயிர் நம்மளுடைய சொன்னபடி கேட்குங்க. அதே நேரத்தில் எந்த வழியிலாவது நாம் என்ன செய்யலாம்? நாம் புதுசாக இருந்தால் போதும், அது ஹலாலா ஹராமா அப்புறம் பார்த்துக்கலாம். யாருக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நம் கைக்கு பணம் வந்தால் போதும், நம் கைக்கு எல்லாம் வந்தால் போதும். இப்படி வாழ்க்கையானால் அன்புக்குரிய அருமை பெருமக்களே, நம் உடல் நம் சொன்னபடி கேட்குமா? நம் உயிர் நம்மளுடைய சொன்னபடி கேட்குமா? நம்முடைய உறுப்புகள் நம்மளுடைய சொன்னபடி கேட்குமா என்றால் அன்புக்குரியவர்களே, கேட்குமா என்றால் கேட்கவே கேட்காது. நல்லவருக்கும் கெட்டவருக்கும் சோதனை உண்டு. அது எந்த விதத்தில் வரலாம்? பணத்தாலும் வரலாம், மனத்தாலும் வரலாம். ஆனால் நல்லவர்களுக்கு வரக்கூடிய சோதனை பணத்தால் இருந்தாலும் மனத்தால் இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, அது கடலிலே வரக்கூடிய முறை எப்படி சற்று நிமிடத்தில் அதை விட்டு நீங்கி விடுவோம், அதுபோல நம்மளை விட்டு நீங்கிவிடும். அதே நேரத்தில் கெட்டவராக இருந்து அவருக்கு சோதனை வருமா? நான் பணத்தால் வந்தாலும் மனத்தால் வந்தாலும் அன்புக்குரியவர்களே, அது கம்மியாகுமா அது அதிகமாகுமா என்றால் அது அதிகமாகவே ஆகும், அது கம்மியாகவே ஆகாது. அது அதிகமாகத்தான் ஆகும், அது கம்மியாகவே ஆகாது. உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே உலகத்தையே ஆண்டவர் நம்ரூத். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய கொள்கையே என்ன தெரியுமா? நான் என்ன சொல்லுகிறேனே அதுதான் சட்டம், நான் என்ன சொல்லுகிறேனே அதுதான் சட்டம். அதே நேரத்தில் நான் தான் யார்? அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? தனக்கென்று ஒரு அரசு, ஒரு மாளிகையை, சொர்க்கத்தையே உலகத்திலே கட்டினார். அவர் என்ன செஞ்சாரு? ஆண் பெண்களை எல்லாம் என்ன செய்தார்? அடிமையாக்கினார். பெண்களை எல்லாம் என்ன ஆக்கினார்? எதுவுமே செய்யாத பொம்மைகளாக ஆக்கினார். ஆண்களை கூட அடிமையாக்கினார். நானே எல்லாம் தருவேன், நானே எல்லாத்துக்கும் உரியவன், நான் தான் இறைவன், எனக்கு நிகர் யாரும் என்ன செஞ்சார்? சொர்க்கத்தையே கட்டினார். அந்த சொர்க்கத்தை துறக்க போறாரு. அவர் துறக்கு கிளம்புகிற பொழுது ஒரே ஒரு ஈ தான், வேற ஒன்றுமே கிடையாது. அவர் மூக்குக்குள் நுழைந்தது. அவருடைய மூக்குடைய துவாரத்திலே நுழைந்து என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் என்னென்னமெல்லாம் செஞ்சு பார்த்தார். அதை நீக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லா வைத்தியரும் வந்தாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. அந்த ஈயை மூளையிலே தன்னுடைய மூக்கு துவாரத்திலே இருந்து வெளியாக்குவதற்கு கடைசியில் அவர் கட்டிய சொர்க்கத்துக்கு அடியில் சொர்க்கத்தை திறக்குகிற பொழுது அந்த சொர்க்கத்தை திறந்து காலெடுத்து வைத்தார். அந்த இடத்திலே இருந்து என்ன செய்தார்? கடிவாயினாமல் இறந்துள்ளார். இதுதான் கெட்டவருக்குண்டான அடையாளம். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, கெட்டவர்கள் என்னதான் செஞ்சாலும் சரிங்க, அவங்க என்னதான் எவ்வளவுதான் உயர்வதற்கு பார்த்தாலும்
அல்லாஹ் உயர விடுவானா என்றால் உயர முடியாது. நல்லவர்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, நல்லவர்கள் எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்தில் உயர்வை பார்க்காமல் இருந்து போக மாட்டார்கள். கெட்டவர்கள் எவ்வளவுதான் உயர்வதற்கு பார்த்தாலும் அவர்களும் உயர மாட்டார்கள். அவர்கள் இறந்து போகின்ற பொழுது அவருடைய பிச்சனங்களும் கஷ்டத்திலே தான் இருப்பார்கள். அங்கே நிம்மதி இருக்குமானால் நிம்மதி இருக்காதுங்க. நல்லவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவுதான் கீழே இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையும் வயதும் உயர உயர அல்லாஹ்வுடைய பரக்கத்து அவர்கள் அறியாமல் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பரக்கத்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி வராவிட்டாலும் கூட நாம் உயிரோடு இருக்குகிற பொழுதே நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து யாரை மேன்மையாக்கி வைப்பார்? நல்லவர்களை மேன்மையாக்கி வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்துக்கு அல்லாஹ் அனுமதி கேட்கிறார். 5 விஷயங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறாங்க? பரிகாரம் கேட்கிறாங்க. 5 விஷயத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிகாரம் கேட்கிறாங்க. முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் போகக்கூடிய மறு உலக வாழ்க்கையின் முதலிடமாகிய கபர், அந்த கபர் வெளிச்சம் இல்லாதது. வெளிச்சத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகக்கூடிய கபர் இருக்கிறதே வெளிச்சமே இல்லாதது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் எந்த விதமான விஷசந்துக்களும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே விஷசந்துக்கள் வாழக்கூடிய இடம். அடுத்தபடியாக யாரெல்லாம் இங்கே சொந்த பந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே யாருமே இல்லாத கபர், யாருமே இல்லாத இடம். அங்கே வெளிச்சம் வேணுமையானால் என்ன செய்யணும்? அங்கே சொந்த பந்தம் வேணுமையானால் என்ன செய்யணும்? அங்கே விஷசந்துக்கள் எல்லாம் எங்களை பார்த்தவுடனேயே அந்த விஷசந்துக்கள் அழிந்து போக வேணுமையானால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான், முகம்மது, அதுக்கு என்ன வழி தெரியுமா? அதுக்கு என்ன வழி தெரியுமா? இரவின் 3வது பகுதியில விழிக்க கற்றுக்கொள். இரவுல 3வது பகுதியில என்ன செய்? குடிப்பதற்கு கற்றுக்கொள். 2 பகுதி தூக்கு. 3வது பகுதியிலே முடிந்த அளவுக்கு உன்னை என்ன செய்? எழுந்திருக்கு அல்லாஹ்வை தொழுவதிலே, தஹஜ்ஜுத் தொழுவதிலே உன்னை ஈடுபடுத்திக் கொள். அந்த தஹஜ்ஜுத் தொழுகையிலே ஈடுபடுத்திக் கொண்டாயானால் நீ போகக்கூடிய கபர் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். இந்த துனியாவிலே உள்ள வீட்டை விட, உலகத்தை விட வெளிச்சமாக இருக்கும். அங்கே சொந்த வண்ணங்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? உறுதியாக வருவார்கள், இருப்பார்கள். உன்னுடைய முன்னோர்கள் உன்னை வரவேற்க காத்திருப்பார்கள். உனக்காக அவர்கள் துணையாக இருப்பார்கள். அடுத்தபடியாக இந்த உலகத்தில் விஷசந்துக்களை பார்த்தால் நீ எப்படி அடிக்குகிறாயோ அதுபோல் இருக்கக்கூடிய கபருல எந்த விஷசந்துக்கள் வந்தாலும் என்ன செய்வார்கள்? மலக்குகள் என்ன செய்வார்கள்? அதை காலி செய்வார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது கேட்கிறாங்க. அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அதாவது யாரெல்லாம் 2வதாக நான் இறந்து போன பின்னால், அதாவது நான் இறப்பதற்கு இறந்து போன பின்னால் என்னை வந்து நீல நிறத்திலே என்ன செய்வார்கள்? முன்கர்ணைக்கு வந்து எழுப்புவார்கள் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? 2 பேர் 2 மடக்கு நம்ம இறந்து போன பின்னால் வருவாங்க. நீல நிறத்திலே முன்கர்ணைக்கு வருவார் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அவரை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்குமா முன்கர்ணைக்கு வர்றது? கபர்ல ஒண்டி படுக்க வச்ச உடனேயே என்ன அடக்கி முடித்த உடனே மையத்தை என்ன செய்யுமா? அந்த நம்மளுடைய கால் செருப்பு சத்தத்தை கேட்குமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, கால் செருப்பு சத்தத்தை கேட்குமா? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க மக்களை பார்த்து, மக்களே, நான் இறந்து போகின்றேன். உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் எனக்கு அடிமட்டத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. என்னத்தான் செய்யணும்னு கேட்டாங்க. என்னுடைய மையத்தை அடக்கி விட்டு கொஞ்ச நேரம் என் கபருள்ள எல்லாம் போனாலும் பரவாயில்லை, இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் இஸ்திக்பார் செஞ்சுட்டு போங்கட்டாங்க. ஏன்னு கேட்டாங்க மக்கள், நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்பார் என்ன செய்யும்? முன்கர் நச்சின் கேள்வியில இருந்து என்னை காப்பாற்றும். முன்கர்ணைகளுடைய கேள்வி கணக்கில் இருந்து எங்களை காப்பாற்றும் அப்படின்னு அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க.
இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கபருக்கே போக மாட்டோம். ஏன்னா மையத்தை வச்சுனா கூட மையத்துக்கு சொந்தக்காரங்க போகிறது மற்றவங்க போக மாட்டாங்க பயந்துக்கிட்டே. மையத்துக்கு சொந்தக்காரன் போனாலும் கூட என்ன செய்வாங்க, கபருக்கு போறாங்கன்னா கபருக்கு போறது ரொம்ப கஷ்டம், பக்கத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முன்கர்ணைக்கு எப்படி வருவார்? நீலகரமுடைய கண்ணோடு அவர்கள் என்ன செய்வார்கள், பயங்கரமாக வருவார்களே, அவர்கள் வந்து எழுந்திருச்சு உட்கார வைப்பார்கள். நம்மளை ஒவ்வொரு மையத்தை என்ன செய்வாங்க, முன்கர்ணைக்கு எழுந்திருச்சு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு என்ன செய்வார்கள், 4 வகையான கேள்விகளை கேட்பாங்க. 4 வகையான கேள்விகளை கேட்பாங்க. இந்த கேள்வி கணக்குக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமையானால், நல்ல முறையில் பதில் சொல்ல வேண்டுமையானால் என்ன செய்யணும்? நல்ல முறையில் பதில் சொல்ல வேண்டுமையானால் என்ன செய்யணும்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. அதாவது முன்கர்ணைக்கு வந்து உன்னை எழுப்பி உட்கார வச்சு கேள்வி கணக்கு கேட்க வேண்டுமையானால், உலகத்தில் என்ன முகம்மது செய்யணும் தெரியுமா? குர்ஆனை உனக்கு சொந்தமாக்கிக்கொள். குர்ஆனை சொந்தமாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? குர்ஆனின் பிரகாரம் உன்னுடைய வாழ்க்கையை ஆக்குறது முக்கியம் இல்லை, குர்ஆனை ஓதக்கூடிய மனிதனாக நீ மாறிக்கொள். எத்தனை பேருக்கு நம்ம குர்ஆன் ஓத தெரியும்? என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கோமா? அதை பற்றி எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோமா? துனியாவுடைய காரியத்துக்காக ஓடுற ரவும் பகலும் ஓடுறோம். பல நாள் பல வருடம் வாழக்கூடிய கபருக்காக யாராவது முயற்சி பண்ணியிருக்கோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறா, முன்கர்ணைக்கினுடைய கேள்வியில இருந்து நீ என்ன செய்ய வேண்டுமையானால், தப்பிக்க வேண்டுமையானால், அவருடைய இடுக்கத்திலே இருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமையானால் என்ன செய்? திலாவத்துல் குர்ஆன் வாரியாக மாறு. குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள். பெரியார்கள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு முடிஞ்சது ஒரு 3/4 ஜுஸ் குர்ஆன் ஓதுங்கிறாங்க. குர்ஆனை சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவராக நீ மாறிக்கொள். குர்ஆனை சொந்தமாக்கி கொள்ளக்கூடியவர், குர்ஆனை ஓதக்கூடியவராக மாறிக்கொள். அப்படி குர்ஆனை ஓதக்கூடியவராக மாறிக்கொண்டால் நீ என்ன செய்யலாம்? முன்கர்ணைக்கினுடைய கேள்வியில இருந்து நீ என்ன செய்யலாம்? தப்பிக்கலாம். 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, யா அல்லாஹ் சிராத்தல் முஸ்தகீம் பாலம், அதனுடைய அந்த பாலத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய தலைமுடியிலே ஒரு முடிவு இருக்கும் அல்லவா, அதை விட மெல்லியமாக இருக்குமா, அதற்கு கீழே நரகம், அதற்கு கீழே நரகம். அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்திற்கு கீழே நரகம். அதை என்ன செய்யலாம்? மின்னல் வேகத்திலே கடந்து ஓடணும், அல்லது கத்தி குத்தியாவது கடந்து ஓடணும், அல்லது தவழ்ந்தாவது கடந்து ஓடணும். கீழே விழுந்தோம்னால் நரக வாக்கு. ஒரு சாதாரண உதாரணத்துக்கு ஒரு விலங்கல் காட்டுறது, கோடி ரூபா வண்டியில போறோம், கோடி ரூபா காரில் போறோம், லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கின பைக்கில் போறோம். ஆக்சிடென்ட் நடந்தால் நம் நிலைமை என்ன ஆகிறது எண்ணிப்பாரு. இதே மாதிரி தான் சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலம், மேலே கீழே நரகம். நம்ம லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கலாம், கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி போலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அப்பளமாக அந்த பைக்கும் காரும் நசுங்கி நம்ம சன்னாபின்னமாக ஆகக்கூடிய சூழ்நிலையை போன்று கியாமத் நாளையிலே சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலம். சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் என்ன செய்யலாம்? வேகமாக கடந்து போனவையானால் தான் சுமணவாதியாகலாம். அந்த சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் வேகமாக கடந்து போக வேண்டுமையானால் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லித்தரா, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் வேகமாக கடந்து போக வேண்டுமையானால் என்ன செய்ய? நீ சதக்காவை கையிலே எடுத்துக்கொள். ஜக்காத்தை கொடுன்னு சொல்ல, ஜக்காத்து கட்டாய கடமை, அது கொடுக்காட்டி அல்லாஹ்ட்ட ஒத்ததான் விழுகும். சதக்காவை கையிலே எடுத்துக்கொள். உனக்கென்றே அதாவது சதக்கா யாரு கொடுக்கிறது தெரியுமா? அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியை தனக்கு போதுமானது, அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது, தாராளமாக கொடுக்க முடியாது. அப்படியா இந்த நிலையிலே உள்ள மனிதன் என்ன செய்வது? சதக்கா கொடுப்பது. தனக்கு அல்லாஹ் கொடுத்ததில் என்ன செய்வது? அதிலே ஒரு பங்கை என்ன செய்வது? ஒதுக்கி அடுத்தவர்களுக்கு தர்மம் கொடுப்பது. போதுமாக்கக்கூடியவன் யார் தான்? அல்லாஹ் தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி தர்றான். சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்திலே நீ மின்னல் நேரத்தில் கடந்து சுவனத்தை அடைய வேண்டுமையானால் என்ன செய்ய? சதக்காவை கையில எடுத்துக்கொள்.
அந்த சதக்கா என்ன செய்யும்? இந்த உலகத்திலே உனக்கு பலா முசீபத்திலே இருந்து காப்பாற்றும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஆயுளை இங்கே இருந்து நீட்டித்தரும். அடுத்தபடியாக சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்திலையும் உன்னை காப்பாற்றும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நாலாவதாக உலக வாழ்க்கையிலே பரக்கத்து வேண்ட என்ன செய்கிறது? அதுதான் எனக்கு எல்லா பேருக்கும் முக்கியமாக இருக்குது. பரக்கத்துக்காண்டி கடக்கத்தே பண்ண முடியாது. பரக்கத்தில் என்ன அடுத்த நகரக்கூட முடியாது. காலையில் இருந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் கையில் காசு வேணும். கையில் காசு வேணும். காசு இல்லாட்டி என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கபருக்குள்ள வெளிச்சம் என்று கேட்டாங்க. அல்லாஹ் வழி சொன்னா, முன்கருடைய கேள்வியில இருந்து அவருடைய பயத்தில இருந்து பாதுகாப்பு வேணும்னா அதுக்கு வழி சொன்னா அல்லாஹ் சிராத்தல் முஸ்தகீம்ங்கிற பாலத்தில் இருந்து அதிலே அதனுடைய திடுக்கத்தில் இருந்து வழி வேணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா. அது 3 ஆகிரத்து சம்பந்தப்பட்டது. அடுத்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே பரக்கத்து வேணுமையானால் என்ன செய்கிறது? நாம் அரியாபுரத்தில் இருந்து ரிதுச்சிரம்மலை நாடி வந்து கொண்டே இருக்க வேணுமையானால் உழைச்சா வந்துருமா? எண்ணி பாருங்கள். உழைத்தால் வந்து விடுமா? ஒருத்தட்ட அடிமையாக வேலை செய்கிறோம், வேலைக்காரனாக வேலை செய்கிறோம். இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் காரியம் முடிந்து விடுமா? நம்மளுடைய காரியம் முடிந்து விடுமா? அன்புக்குரியவர்கள், நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவராக இன்னைக்கு மாறுவது எண்ணி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் சுதந்திரமான அடிமையாக வாழ வேண்டுமையானால் உலகத்தில் என்ன செய்வது? சுதந்திரமான அடிமைன்னா என்னங்க? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் அடிமை, வேறு யாருக்கும் என்ன செய்ய அடிமை கிடையாது. 4 பேருக்கு நான் வேலை கொடுக்க வேண்டும், என் கையிலே சம்பளம் கொடுக்க வேண்டும். இவர்தான் சுதந்திர அடிமை. இந்த உலக வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டுமையானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நீ உன்னை கையில் எடுத்துக்க, உலகத்தின் பரக்கத்து உன்னை நாடி வந்து கொண்டே. என்னன்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகலினுடைய 2வது பகுதி. பகலினுடைய 2வது பகுதி என்ன? 2வது பகுதி காலையில் 6 மணிலிருந்து 10 மணி. காலையில் 6 மணிலிருந்து 10 மணி, 10 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் உண்டான பகுதி 2வது பகுதி. 10 இருந்து 12 வரைக்கும் உண்டான நேரம் 2வது பகுதி. அந்த 2வது பகுதிக்கு பேரு லுகான்னு சொல்லுவாங்க. அதாவது நடுப்பகுதி, பகலின் நடுப்பகுதி. இந்த லுகாவுடைய நேரத்திலே நஃபிலான தொழுகை 2 ரக்காத்து 4 ரக்காத்து தொழுவதை பழகிக்கொள், தொழுவதை பழகிக்கொள். அப்படி பழகிக் கொண்டாயானால் என்ன? உனக்கு பரக்கத் இந்த உலகத்தில் எவராலும் என்ன செய்ய முடியாது. உனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத்து அதிகமாகவே தவிர்த்து கம்மியாக முடியாது. அதாவதுங்க, அல்லாஹ் கொடுக்க நாடியதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்க நாடியதை யாராலும் கொடுக்க முடியாது. இது யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மனிதருக்கு. அல்லாஹ் கொடுக்க நாடியதை யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுக்க நாடியதை யாராலும் கொடுக்க முடியாது. இது யாருக்கு? நல்ல மனிதருக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். உலக வாழ்க்கையில் உனக்கு பரக்கத்து வேணுமா? என்ன செய்? லுகாத்துல் கையிலே எடுத்துக்கொள். அந்த காலையில் 10 மணியிலிருந்து சூரியன் உச்சிக்கு போவதற்கு முன்னால் முடிந்தால் 2 ரக்காத்து 4 ரக்காத்து சொல்லுவா. நமக்கு பருளே கஷ்டமா இருக்கு. எந்த லுகா சொல்கிறது? அல்லாஹ்வுடைய கடமையாகிய பருளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? ஆட்டம் கண்டிருக்கு. எந்த லுகாவை சொல்கிறது? அப்புறம் இப்படி வாழ்ந்தோம்னா நம்ம என்னென்ன வாழ்க்கையில முன்னேற முடியும்? உலகத்தில் நிம்மதி எங்க கிடைக்கும்? மன நிம்மதி எங்க கிடைக்கும்? அன்பிற்குரிய அருமைகள், அல்லாஹ் சொல்றான், உனக்கு பரக்கத்து வேண்டாம், லுகாவை தொழுது வா. லுகா தொழுதா யாரால் உன்னை தேடி பரக்கத்து வர நீ வர நீ இருக்க வேண்டிய அவசியமே. இதை பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றான். அன்பிற்குரிய அருமைகள், பெருமானாருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லித் தர்றான். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான். நான் நேரம் ஆயிடுச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்றான். உம்ம எல்தக்கில்லா. இன்னொரு விஷயம் இருக்கு, அடுத்த வாரம் 5 விஷயம் கேட்டாங்க. நாளை சொல்லிட்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அடுத்த வாரம். குர்ஆன் என்ன சொல்லுது? யாருக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணமாக கிடைக்கும், யாருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், யாருடைய குடும்பத்திலே மன நிம்மதி பண நிம்மதி இருக்கும், யாருடைய பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு சொந்தமணி கேட்பார்கள், யாருடைய பிள்ளைகள் தாய் தகப்பனை என்ன செய்வார்கள்? கடைசி கால வரைக்கும் பாதுகாப்பார்கள், யாருடைய சொத்து அறியாமல்
அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறவங்க ரொம்ப தெளிவா சொல்றான். 28வது அல்லாஹ் சொல்றான், உம்மை எத்தகில்லா யஜஅலஹு மக்ரஜா. நீ உலகத்தை தேர்றதுக்காக யாராருக்கோ பயப்படுற. அல்லாஹ் சொல்றான், உலகத்தை தேர்ந்தெடுக்க யாராருக்கும் பயப்படுறதா என்ன செய், அந்த பயத்தில் எல்லாம் யாராருக்கெல்லாம் பயப்படுறையோ அவங்களை படைத்து அவர்களுக்கு உனக்கும் ரிசுக்கு கொடுக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய அல்லாஹுவை பயந்துகொள். அல்லாஹுவை பயந்துகொள். அப்படி அல்லாஹுவை பயந்து கொண்டால் உன்னுடைய முதலாளிகள் எல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் உனக்கு ஒரு இடத்தை வைப்பதை போல அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்திலே உனக்கு ஒரு இடத்தை வைக்குகிறார். தன்னுடைய உள்ளத்திலே உனக்கு ஒரு இடத்தை வைக்குகிறான். நீ சின்ன முயற்சி தான் பண்ண போற, நீ சின்ன முயற்சி தான் பண்ண போற. உன்னை அறியா புறத்தில் இருந்து ரிசுக்கு வந்து கொண்டே இருக்கும், எல்லாருக்கும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதாவது அடுத்து அல்லாஹ் சொல்றான், உம்மையத்த வக்கல் அல்லாஹ், யாரையும் நம்பாத உலகத்தில் யாரையும் நம்பாது எல்லாம் இடையில் போகக்கூடியவர்கள் தான். அல்லாஹுவை நம்பு, அல்லாஹுவை நம்பு. அவன் ஒருவன் தான் மோசம் பண்ண மாட்டான், நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு விடுவான். அந்த அல்லாஹுவை நம்புவதே உனக்கு போதும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அன்புக்குரியவர்களே, ஆகையினால நம்மகிட்ட போனதெல்லாம் போகட்டும். இப்போ வந்திருக்குது புனிதமான ஷாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம். நம்ம 10 நாளில் வரப்போகுது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில், நம் மனைவி மக்களுடைய வாழ்க்கையில் எல்லா உயர்வும் தேவை என்றால் அவர்களோடு நாம் நாடிய காலம் உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஷாபானுடைய மாதம் இந்த நாளிலே இருந்து, இந்த நேரத்திலே இருந்து வருகின்ற ரமலான் வரைக்கும் முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, வீண் பேச்சு, வீண் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பயத்தோடு ரமலான் வரைக்கும் வாழ்ந்து ரமலானுக்கு பின்னால் ஈமான்தாரியாக வாழ்வதற்கு முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் சீமானான ஆனார்களோ அவர்களை போன்று சீமானாக வாழலாம், எல்லா உலகத்திலும் வெல்லலாம் அப்படிங்கிற முடிவை உங்களுடைய கையிலே கொடுத்துவிட்டு அல்லாஹ் அந்த நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகன தகுமான அணில் மஞ்சளியாக ரப்பில் ஆலமீன்.